கிரிப்டோக்குள்ளே நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி தலையை விட்டு பார்க்குறப்ப இல்லை இது வந்து ஒரு கிரேசியான உலகமாக இருக்கே அப்படின்னு தான் தோணும். ஏன்னா வந்து மற்ற அசெட் கிளாஸ்லலாம் வந்து ஒரு 10% 15% ஏறுறதுக்கு உங்களுக்கு 1 month ஆகும். என்னுடைய ஸ்டாக் வந்து 20% ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவாங்க. இங்கே வந்து அசால்ட்டாக 30% 40% ஒரே நாளில் கூட மூவ் ஆகும். இப்போ ட்ரம்ப் உள்ளே வந்தாங்கன்னா கிரிப்டோவில் முக்கியமாக எல்லாரோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னா டீரெகுலேஷன் அப்படின்வாங்க. எங்களை போட்டு இருக்காதீங்க, இப்படி இதுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் இந்த மாதிரி டாக்ஸேஷன் அந்த டாக்ஸேஷன். ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு வந்து வாங்காமல் இருக்கிறது தான். எப்படி வந்து பிட்காயின் ஃபர்ஸ்ட் அந்த கிரிப்டோ கரன்சியோ மீம்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த மீம் காயின் வந்து டோஜ் அப்படிங்கிறதுனால மீம்னு சொன்னாலே மக்களுக்கு முதல்ல நியாயம் வருது டோஜ். என்ன சொல்லுவேன் அப்படின்னா பிட்காயின்ல வந்து 50%, எத்தீரியம்ல வந்து 10%, மிச்சம் இருக்கு இந்த டன் சொலானா இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்ல ஒரு 20%, கிட்டத்தட்ட 80% வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு மிச்சம் ஒரு 20% வந்து ட்ரேடிங் வந்து சில பேருக்கு தான் வந்து செட் ஆகும், நிறைய பேருக்கு செட் ஆகாது. நம்ம வந்து எமோஷனல் பீப்புள், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர். வெல்த் பாட்காஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட கெஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க திரு அர்ஜுன் விஜய் அவர்கள், ஃபவுண்டர் அண்ட் சிஓஓ ஜியோடஸ். அவரை இன்வைட் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹாய் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னா $1 lakh வந்து பிட்காயின் ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி, பட் இன்னும் அது வந்து நடக்காமலே இருக்கு. என்னென்ன ரீசன் சார்? கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் 100K டச் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். 99.8 மோர் ஆர் லெஸ் 100K அப்படிதான். ஆனால் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஜென்ரலாக வந்து நீங்கள் இந்த பழைய 2 சைக்கிள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜென்ரலாகவே பார்த்தாலுமே ஒரு நேர்கோட்டில் வந்து ஒரு அசெட் ப்ரைஸ் ஏற போகிறது இல்லை. கொஞ்சம் ஏறும், கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கும், கொஞ்சம் ஏறும், கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கும். இந்த 2017லலாம் பார்த்தீங்கன்னா பை த டிப் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுனால தான் இது. அண்ட் 100K வந்து சைக்கலாஜிக்கலி இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். நிறைய பேர் வந்து ஒரு 5-6 இயர்ஸாகவே இந்த டார்கெட்டை மைண்டில் வச்சுருந்தாங்க. 100K எப்போ போகும் அப்படின்ட்டு. ஸோ 100Kல வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறதுனால நிறைய பேர் அந்த 99-98லேயே வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க. விற்றுட்டு திருப்பி எப்படி இருந்தாலும் ஒரு கரெக்ஷன் இருக்கும், ஒரு 92-93ல வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது சில பேருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இந்த வாட்டி வந்து இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 99.8 வரைக்கும் டச் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி 93-94 போய்ட்டு இப்போ திருப்பி 98 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ we have to see how it goes. But for all purposes எப்படி வந்து பிராட்மேன் வந்து 99.96 ஆவரேஜ் வச்சிருக்க மாதிரி இது 99.8 இஸ் ஆல்மோஸ்ட் 100 தான். இதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இட் வில் கோ டு 110-120 போயிடும். அதுதான் நம்ம பார்க்கணும். சார், நீங்கள் அந்த சைக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. அண்ட் உங்களோட லிங்க்டின் போஸ்ட்டும் வந்து பார்த்துருந்தோம். பிட்காயின் 100K அந்த ரீச் ஆகும்போது நான் இவ்வளோ சீக்கிரம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கல, நான் நடக்கும்னு நினச்சேன், இவ்வளோ சீக்கிரம்னு நினைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த சைக்கிள்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட ஜேர்னி வித் பிட்காயின் எப்போ ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் இப்போ எப்படி இருக்குது சார்? ஸோ நான் வந்து பிட்காயினோட என் ஜேர்னி 2017 ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட அந்த டைம்லாம் அங்கே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நிறைய இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால சரி எக்ஸ்சேஞ்சே ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஒவ்வொரு சைக்கிளுமே வந்து கிரிப்டோக்குள்ளே நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி தலையை விட்டு பார்க்குறப்ப இல்லை இது வந்து ஒரு கிரேசியான உலகமாக இருக்கே அப்படின்னு தான் தோணும். ஏன்னா வந்து மற்ற அசெட் கிளாஸ்லலாம் வந்து ஒரு 10% 15% ஏறுறதுக்கு உங்களுக்கு 1 month ஆகும். என்னுடைய ஸ்டாக் வந்து 20% ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவாங்க. இங்கே வந்து அசால்ட்டாக 30% 40% ஒரே நாளில் கூட மூவ் ஆகும். அண்ட் சம்மந்தமே இல்லாத ப்ராஜெக்ட்ஸு, பேரே தெரியாத ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பிச்சுக்கிட்டு போகும். இலான் மஸ்க் வந்து டோஜ் அப்படின்னு ஒரு வார்த்தை ட்விட்டரில் போட்டார் அப்படின்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா இது 40% ஏறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கிரேசியான உலகம். ஆனால் ஒவ்வொரு சைக்கிள்லையுமே வந்து புது ஆச்சரியங்கள் வரும். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க இந்த சைக்கிளை பார்க்குறதுக்கும் ஆல்ரெடி 2-3 சைக்கிள் பார்த்தவங்களுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஏன்னா 2018 நான் வந்து அந்த டைமில் எப்படி பார்த்தேன், இப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறதுல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. முக்கியமான ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா எப்படியும் வந்து அந்த சைக்கிள் ஒரு டாப்பை டச் பண்ணணும், கரெக்டான டைமில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணவும் செய்யணும். அதே சமயத்தில் அந்த புல் மார்க்கெட்டோட கடைசி நேரத்தில் தான் வந்து பிச்சுக்கிட்டு போகும் மார்க்கெட். இந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த காரிருள் இருக்கும், டார்க்கஸ்ட் பிஃபோர் த டான் அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்து அந்த புல் மார்க்கெட்டோட லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து மிஸ்ஸும் பண்ணக்கூடாது. அந்த டைமில் வந்து பிட்காயினோட அந்த கேண்டில்ஸ்லாம் பெரிய பெரிய கேண்டில்ஸ் வரும். ஒரே நாளில் $10,000 $15,000 மேலே போகும். ஸோ அதை மிஸ் பண்ணவும் கூடாது. அதே சமயத்தில் கரெக்டான டைமில் ப்ராஃபிட்டும் புக் பண்ணுங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். பழைய சைக்கிள்ஸில் கற்றுக்கிட்டது. பட் இந்த வாட்டி பண்ண முடியுமா இல்லையாங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும். சரி, இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு ரன்னுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது ட்ரம்ப் அவர்களுடைய வின் தான் இல்லையா? ஸோ அவர் வின் பண்ண அப்புறம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், அதை நோக்கி போகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நிறைய பாலிசிஸ்லாம் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ என்னென்ன மாதிரியான பாலிசிஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு ரீசன். ஆனால்
ஒவ்வொரு வாட்டியும் கிட்டத்தட்ட இந்த பிட்காயின் ஹாவிங்க்கு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 இயர் பீரியட் வந்து நிறைய பாசிட்டிவ் நியூஸாக தான் வரும். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் சொல்லுவாங்க, நான் வந்து பாரு இந்த இடத்துல வந்து இப்போ மார்க்கெட் ஏற போது உனக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட நடக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ட்ரம்ப் வரனாலுமே வந்து பிட்காயின் ஹாவிங்க்கு அப்புறம் ப்ரைஸ் ஒவ்வொரு சைக்கிளையும் ஏறி இருக்குது. ட்ரம்ப் இந்த சைக்கிள் தானே வராரு. போன சைக்கிள்லேயும் வந்து 2020 நம்ம வந்து பீக் பார்த்தோம், 2017 ஒரு பீக் பார்த்தோம், 2013 இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ தட் இஸ் ஒன் சைட். இப்போ ட்ரம்ப் உள்ளே வந்தாங்கன்னா கிரிப்டோவில் முக்கியமாக எல்லாரோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னா டீரெகுலேஷன் அப்படின்வாங்க. ஓகே, எங்களை போட்டு இருக்காதீங்க, இப்படி இதுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் இந்த மாதிரி டாக்ஸேஷன் அந்த டாக்ஸேஷன், அதுக்கப்புறம் வந்து கிரிப்டோவில் இருக்க எல்லாருமே வந்து சில லைசன்சஸ் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அந்த மணி ரெமிட்டர் லைசன்ஸ் அப்படின்ட்டு நிறையா டேட்டா டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தாங்க. நிறையா ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ரூவல் கிடைக்கல. இப்போ ஒரு ஐசிஓ யூஎஸில் லான்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம அப்போ ஐசிஓன்னு சொன்னோம், இப்போ வந்து ஐஇஓ அந்த மாதிரி வேறு எதுவும் சொல்கிறோம். பேசிக்கலி ஒரு புது கிரிப்டோ ப்ராஜெக்ட் வருது, அது ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போதைக்கு அமெரிக்காவில் பண்ணோன்னா நிறையா சிக்கல்கள் இருக்குது. அது வந்து ஒரு செக்யூரிட்டியாக இருந்தால் வந்து ஃபைன்ஸ் அந்த மாதிரிலாம் போடுவாங்க, எஸ்இசி. இது இருக்கலே முக்கியமான ஒரு கேள்வி வந்து கிரிப்டோவை யார் ரெகுலேட் பண்ண போகிறா? எஸ்இசி ரெகுலேட் பண்ண போகிறாங்கன்னா, எஸ்இசி வந்து இந்தியாவில் இருக்க செபி மாதிரி செக்யூரிட்டிஸ் எல்லாமே அவங்க ரெகுலேட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து கமாடிட்டிஸ் அப்படின்ட்டு சிஎஃப்டிசின்னு ஒன்று இருக்குது. ஸோ கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்க வந்து இதை வந்து ரெகுலேட் பண்ண போகிறாங்களாங்கிறது தான் கேள்வி. எல்லாருமே கமாடிட்டிஸ் இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எஸ்இசி வந்து நிறைய ரூல்ஸ் போடுற ஆள். இன்னொன்று எஸ்இசியோட சேர்மன் கேரி கென்ஸ்லர் தான் வந்து கிரிப்டோக்கு அகேன்ஸ்டாக இருந்தார் லாஸ்ட் 2 இயர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அவர் வந்து January 20 அவரும் ரிசைன் ஆகிறாரு. ஸோ மோஸ்ட்லி வந்து இருக்க லிமிடேஷன்ஸை ரிமூவ் பண்ணாலே வந்து கிரிப்டோ ஃப்ரீயாக இருக்கும். நம்மளுக்கு புதுசாக எதுவும் தேவையில்லை. இருக்க கட்டுப்பாடுகளை வந்து கொஞ்சம் தளர்த்தினாலே வந்து கிரிப்டோ இன்னுமே மேலே போகும். இன்றைக்கி நீங்கள் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிரிப்டோ ஃபார்ம்ஸ் இன் யூஎஸ் புதுசாக நிறைய பேர் ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படினாலும் ரெகுலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக போகுது, க்ரோத் அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு தே ஹவ் ஸ்டார்டட் ஹைரிங் மோர் பீப்புள், எக்ஸ்பேண்டிங் த டீம்ஸ். ஸோ எல்லாருமே வந்து இது பாசிட்டிவாக தான் எதிர்பார்க்குறாங்க. சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய ரீசன்ஸ் இருக்குது, இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸில் நீங்கள் நிறைய சைக்கிள்ஸ் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. வேறு என்ன மாதிரியான ரீசன்ஸ்லாம் இதுக்கு சாதகமாக இருந்திருக்கு சார்? ஸோ மெயினாக வந்து நான் சொல்கிறது பிட்காயின் ஹாவிங் தான். ஓகே, இந்த ஹோல் மார்க்கெட்டுமே வந்து பிட்காயினை சுற்றி தான் இருக்குது. ஓகே, சில விஷயங்கள் வந்து சாதாரணமாக நடக்கிறது கொஞ்சம் தூக்கி விடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சைக்கிளில் வந்து நமக்கு ETF லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஒரு வருஷமாக ETFஸில் வந்து யூ ஹேவ் $30 billion கம்மிங் இன் டு த மார்க்கெட். ஸோ இவ்வளோ கேஷ் உள்ளே வந்துச்சுனாலே எப்படி வந்து ஒரு லேண்டுக்குள்ளே ஒரு 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா சுற்றி இருக்க லேண்டோட விலைலாம் ஏறும். அந்த மாதிரி பிட்காயின் ETFஸ்குள்ளே இவ்வளோ காசு உள்ளே வரப்போ பிட்காயினோட விலை ஏறுது, கூடவே மற்ற அசட்ஸோட ப்ரைஸும் ஏறுது. ஸோ ETFs மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக பார்க்குறேன். ஓகே, இதெல்லாம் வந்து ட்ரம்ப் ETF இதெல்லாமே வந்து ஒரு 70K போகிறத 100K வரைக்கும் கொண்டு வந்துருச்சு. மேபி இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த டைமில் ஒரு 70K 75K உட்காந்துருந்துருப்போம். இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம 100K போகிற மாதிரி இருக்குது. மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி ஒரு முக்கியமான ஒரு ரீசன். ஸோ அவங்க வந்து வருஷம் கிட்டத்தட்ட வந்து கடன் வாங்கி பிட்காயின் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த இடத்துலலாம் அவங்களுக்கு ஒரு பை ப்ரெஷர் இருக்குதோ அங்கே எல்லாமே வந்து ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் செல் சைட் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. இந்த மவுண்ட் காக்ஸில் வந்து ரொம்ப வருஷமாக வந்து அந்த திருடு போன பிட்காயினை திருப்பி தரதா சொல்லிகிட்டே இருந்தாங்க. திருப்பி தரதா அவங்க வித்துட்டு கேஷாக தருவாங்களா இல்லை பிட்காயினாகவே தருவாங்களா? 2013-14 வாங்கின பிட்காயின். ஸோ நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, அப்படி இருந்தால் வந்து விலை குறையும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஜெர்மன் கவர்மெண்ட் கிட்ட நிறைய பிட்காயின் இருந்துச்சு. இப்போ அவங்க எல்லாமே வந்து போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து $50,000 வந்து மொத்தத்தையும் வித்துட்டாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட அவங்க வச்சிருந்தாங்கன்னா டபுள் மடங்கு லாபம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட நிறைய பிட்காயின் இருந்துச்சு. ஆனால் ட்ரம்ப் வந்து நான் அந்த பிட்காயின்ஸ்லாம் விற்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதி கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் கொஞ்சம் பிட்காயின் வாங்குவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து நீங்கள் பாசிட்டிவ் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர் மார்க்கெட்லலாம் சைனா ஒரு வாட்டி பிட்காயினை ஒரு வாட்டி இல்லை 2-3 வாட்டி பேன் பண்ணுவாங்க. சைனா வந்து பிட்காயினை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே போன வருஷமும் இதே நியூஸ் தான் வந்திருக்கும். திருப்பி அதே நியூஸ் வரும். எஸ்இசியில் ஏதாவது வந்து புதுசாக வந்து இப்போ காயின் பேஸ் மேலே வந்து ஒரு கேஸ் போடுவாங்க. ஸோ ஒவ்வொரு சைக்கிளும் கிட்டத்தட்ட இதே தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுதான் மெயினாக வந்து ஆனால் ஹாவிங்க்கு ஒரு 6 months முன்னாடிலேருந்து மார்க்கெட் ஏற ஆரம்பிக்குது. ஹாவிங்க்கு ஒரு வருஷம் கழிச்ச வரைக்கும் மார்க்கெட் ஏறுது. அதுதான் நம்ம வந்து ஜென்ரலாக பார்க்குற விஷயங்கள். இந்த வாட்டியும் அதான் நடந்திருக்கு. சார், இப்போ இந்த பாசிட்டிவ் நியூஸ்க்கு அப்புறம் நம்ம பிட்காயினோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த சில காயின்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில காயின்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் வச்சு நீங்கள் சில எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம். ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பிட்காயினுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எத்தீரியம்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, டெலிகிராம் ஓப்பன் நெட்வொர்க் அதுக்கு நல்லா இருக்குது, சொலானாக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மீம் காயின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னா வந்து போன சைக்கிளே பார்த்தீங்கன்னா மீம் காயின்ஸ் பெர்ஃபார்ம் ரியலி வெல். நம்ம போன வருஷமே பார்த்தீங்கன்னா மீம் காயின்ஸ் தான் வந்து அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ். பாங்காக இருக்கட்டும் இல்லை பெப்பேயாக இருக்கட்டும்,
பிட்காயின் ப்ரைஸ் ஏறதுக்கு முன்னாடியே ஜென்ரலாக நான் என்ன சொன்னேன்னா ஃபஸ்ட்டு பிட்காயின் விலை ஏறும், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆல்ட் சீசன் அப்படின்வாங்க. மிச்சம் எல்லா காயினுமே வந்து பிச்சுக்கிட்டு போகும். ஃபஸ்ட்டு பிட்காயின் மட்டும் ஓடும், மற்ற காயின்ஸ்லாம் பின்னாடி இருக்கும். பிட்காயினோட டாமினன்ஸ் அப்படின்வாங்க, மொத்த மார்க்கெட் கேப்பில் பிட்காயின் எவ்வளோ இருக்குன்ட்டு. அது கிட்டத்தட்ட 60-65%, 70% வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க எல்லா காயின்ஸுமே வந்து மேலே போகும். அதுக்கப்புறம் கரெக்ஷன். இதுதான் வந்து போன 2 சைக்கிளில் பார்த்தது. ஆனால் இந்த சைக்கிளில் பிட்காயின் ஏறதுக்கு முன்னாடியே மீம் காயின்ஸ்லாம் நல்லா ஏறிடுச்சு. மீம் காயின்ஸ்லாம் ஏறினதுக்கப்புறம் தான் பிட்காயின் ஏறிச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி சொலானாவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் போன வருஷம். ஸோ இந்த சைக்கிள் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த முராத்னு ஒருத்தர் இருக்கார் ட்விட்டரில். ஸோ ஹி மேட் திஸ் ப்ரெடிக்ஷன். அதாவது வந்து இது வந்து ஒரு மீம் காயினுக்கான ஒரு சூப்பர் சைக்கிளாக இருக்கும், நிறைய மீம் காயின்ஸ் அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் ஹி மேட் அ போஸ்ட். அவர் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட நடக்குது. 2017, 2021 பார்த்தீங்கன்னா பிளான் பின்னு ஒருத்தர் இருப்பார். ஒரு ரெயின்போ சாட் போட்டு பிட்காயின் இவ்வளோ தூரம் போகும் அவ்வளோ தூரம் போகும்னாங்க. போன சைக்கிளில் அதை சுற்றி நடந்தது. இந்த வாட்டி வந்து இந்த மீம் காயின் சுற்றி போயிட்டு இருக்குது. ஸோ இதுதான் நான் மெயினாக பார்க்குறேன். ஒரு சைடில் வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்க காயின், இன்னொரு சைடில் மீம் காயின் ரேட்டு, இது ரெண்டுமே வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க 100K அந்த லெவல் ரீச் ஆன அப்புறம் நிறைய பேர் வந்து செல் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த டைம் எப்படி பார்க்கலாம் சார்? இது வந்து ஒரு பை பண்ணுறதுக்கான டைமா இல்லை செல் பண்ணுறதுக்கான டைமா? நான் இன்னுமே இது வந்து ஒரு பை பண்ணுறதுக்கான டைமாக தான் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங், ஓகே, உங்கள் டைம் ஹரைசான். ஓகே, இந்த 2-3 சைக்கிள் நான் பார்த்துருக்கேன்ல, என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, போன சைக்கிள் நான் எப்போ வாங்கியிருந்தாலுமே ஐ வில் பி ஹாப்பி. ஓகே, வாங்காமல் மிஸ் பண்ணியிருந்தா தான் எனக்கு இப்போதைக்கு ரிக்ரெட். போன சைக்கிளில் மேக்ஸிமம் எவ்வளோ போச்சு? ஒரு $65,000 போச்சு. இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது? மேக்ஸ் கூட வேணாம், இப்போ இருக்க என்ன ப்ரைஸ் $97,000 இருக்குது. ஓகே, அட்லீஸ்ட் 50% ப்ராஃபிட். கரெக்டாக நான் அதுக்கு முன்னாடி சைக்கிள் டாப்பில் வாங்கியிருந்தேன்னா $20,000. மேபி ஒரு 3 வருஷம் நான் கொஞ்சம் சோகமாக இருந்திருப்பேன், என்னடா டாப்பில் வாங்கிட்டோமே அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக தான் இருந்திருப்பேன். ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு வந்து வாங்காமல் இருக்கிறது தான். நம்ம கேள்விப்பட்டோம், நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்டு சொன்னான்ப்பா, 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பார்த்தேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு, ஆனால் நான் வாங்கலை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து சரி, இன்றைக்கி உங்கள்கிட்ட அந்த வாய்ப்பு இருக்குல்ல, இன்றைக்காவது கொஞ்சம் வாங்கியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான். நான் மெயினாக அதை தான் பார்க்குறேன். இது வந்து கண்டிப்பாக வாங்குறதுக்கான டைம். நீங்கள் ஒரு 4-5 இயர்ஸ்க்கான ஹரைசான் வச்சு பிளான் பண்ணீங்க அப்படின்னா பெரிய ரிஸ்கே கிடையாது. ஓகே, இந்த புல்ரனுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் 4-5 மாதம் போகும் தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு புல்ரன் டாப் ரீச் ஆனதுக்கான அறிகுறி இல்லை. இப்போ தான் வந்து மெயின் ஸ்ட்ரீமே உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து இது போகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹாவிங் நடந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் தான் ஆகுது. டிப்பிக்கலி 1 வருஷம் வரைக்கும் அந்த மொமெண்டம் இருக்கும். இந்த வருஷம் அதை தாண்டி கூட போகலாம். ஏன்னா இந்த வருஷம் ETFs நம்மகிட்ட ஃபேவரபுளாக இருக்குது, US கவர்மெண்ட் நமக்கு ஃபேவராக இருக்குது. ரேட் கட் சைக்கிள். ஓகே, நீங்கள் கேட்டிங்க என்னென்னலாம் ரீசன்ட்டு. ரேட் கட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10% இருக்கப்ப மக்கள் எல்லாரும் காசு தூக்கி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவாங்க. அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வட்டி விகிதம் வந்து 3%, 2% இருந்துச்சு அப்படின்னா மக்கள் அங்கேருந்து காசு எடுத்து ஒரு ரிஸ்க்கான ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு ரியல் எஸ்டேட்லேயோ முதலீடு பண்ணுவாங்க. ப்ளஸ் கம்பெனிஸுமே வந்து நிறையா கடன் வாங்கி நிறையா முதலீடு பண்ணுவாங்க, பணப்பழக்கம் அதிகமாகும். ஸோ இதெல்லாமே வந்து கிரிப்டோ மேலே போகிறதுக்கான ஒரு இது. ஸோ இப்போ வந்து அந்த ரேட் டவுன் சைக்கிளில் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இன்னுமே இது மேலே போகும் கிரிப்டோ. சரி, இப்போது நிறைய நியூஸஸ் நம்ம வந்து பார்க்குறோம் இது ரிலேட்டடாக. நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஸோ அதனால் இந்த கொஸ்டின், புல் ரன்னோட எண்டில் நம்ம இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நாளில் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்கலாம்? நிறைய பேர் சொல்லுவாங்க ஆல் மாடல்ஸ் ஆர் ஃபால்ஸ், சம் மாடல்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் அப்படின்ட்டு. ஃபோர்காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 90% ஆஃப் ஃபோர்காஸ்ட் ஜென்ரலாக தப்பாக தான் இருக்கும். எந்த ஃபோர்காஸ்ட் கரெக்ட், அந்த 10% கரெக்டாக இருக்க போது, ஆனால் எந்த ஃபோர்காஸ்ட் கரெக்ட் அப்படின்னு நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. எப்போவுமே வந்து இந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து 2 விஷயம் நம்ம பார்ப்போம். ஒன்று, ப்ராஃபிட்ஸை வளர விடணும், அதே சமயத்தில் ப்ராஃபிட்ஸை புக்கும் பண்ணணும். ஓகே, நீங்கள் வந்து இப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணி ஒருவேளை பிட்காயின் 200K போச்சு அப்படின்னா அச்சச்சோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். ஓகே, இல்லை நீங்கள் வந்து வச்சுட்டு இருக்கீங்க விற்காமல், ஆனால் இதுக்கப்புறம் வந்து 99Kலேருந்து திருப்பி 70K இல்லை 60K போகுது அப்படின்னா அப்பயே விற்றுக்கலாமே அப்படின்னு தோணும். ஓகே, ஸோ எது கரெக்டு அப்படிங்கிறது வந்து தெர் இஸ் நோ ரைட் ஆன்சர், காலம் தான் முடிவு பண்ணும். ஓகே, நம்ம ஹைண்ட்சைட்டில் சொல்லலாம் 20Kல விற்றுருந்துருக்கணும், 65Kல விற்றுட்டுருக்கணும் அப்படின்ட்டு. இதில் என்ன முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த புல் ரன் தான் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிள். ஓகே, அப்போ தான் வந்து இன்னுமே நிறையா மக்கள் உள்ளே வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சைக்கிளில் வந்து நிறைய புது ஆளுங்க வரல. ஓகே, ஏற்கனவே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்க தான் வந்து திரும்ப ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஜென்ரலாக இந்த சைக்கிளோட செகண்ட் பார்ட்டில் தான் வந்து நிறையா நியூ க்ரௌட் வரும். ஓகே, அந்த டைமில் தான் ப்ரைஸ் இன்னுமே பிச்சுக்கிட்டு போகும். ஏன்னா புதுசாக நிறைய காசு உள்ளே வரப்போகுது. அந்த டைம் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்ட்டியில் ஒரு முக்கியமான பார்ட்டை மிஸ் பண்ண மாதிரி. ஓகே, நீங்கள் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒரு 100%, 200% ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அடுத்த ஒரு 200% வந்து அந்த டைமில் தான் வரும். அண்ட் அந்த டைமில் தான் வந்து ரிஸ்க்கும், டக்குன்னு மார்க்கெட் கரெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சில டைமில் கரெக்டாகிற மாதிரி கரெக்டாகி திருப்பி இன்னொரு ஹைக்கும் போகும். இப்போ இருக்க மாதிரி கிட்டத்தட்ட இப்போ 100Kலேருந்து கிட்டத்தட்ட 93, 92 வந்துச்சு, இப்போ திருப்பி 98 வந்திருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம உன்னிப்பாக பார்த்து தான் வந்து இதை வந்து டிசைட் பண்ணணும். ஸோ பெஸ்ட்டு வந்து
அப்பப்போ மேபி எனக்கு தெரிஞ்சு February March வரைக்கும் we are safe. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10-20% வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு மாதமும் ஒரு 30% செல் பண்ணி ப்ராஃபிட்டை வெளில எடுத்துகிட்டே இருக்கிறது வந்து மேக் சென்ஸ். நீங்கள் மொத்தமாக காசை வெளில எடுத்தாலும் வந்து யூ மிஸ் அவுட், ரைட்? அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா வந்து பிரச்சனை. நம்ம வந்து ப்ராஃபிட்டே புக் பண்ணலனாலுமே வந்து இது இஷ்யூ. ஏன்னா எப்போயாவது ஒரு இடத்துல மார்க்கெட் கரெக்டாக தான் போகுது. புல் மார்க்கெட் 10 வருஷத்துக்கு இருக்க போகிறது இல்லை. ஓகே, 3 மாதத்துக்கு இருக்கலாம், 6 மாதத்துக்கு இருக்கலாம். ஸோ அதனால் ரெகுலராக ப்ராஃபிட் புக் பண்ணணும். பட் தெர் இஸ் நோ கரெக்ட் ஆன்சர் வென் த பீக். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச பீக் வரலை. சார் நீங்கள் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான காயின் சொல்லியிருந்தீங்க, பிட்காயின், எத்தீரியம், டான் அண்ட் சொலானா அந்த மாதிரி. ஸோ இப்போது இதை தாண்டி ஒரு சில காயின்ஸ் வந்து இன்னும் வெளியில் தெரியல, பட் நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது, இதில் வந்து இப்போ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான காயின்ஸ்? ஏகன் நெட்வொர்க் நல்லா இருக்குது. ஸோ ஒரு வெப்சைட் இருக்குது டிஃபை லாமா அப்படின்ட்டு. நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ்னால் நம்ம என்ன சொல்ல வரோம் அது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இதே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோல் இந்தியா அப்படின்னு இருக்குன்னா அவங்க வந்து எவ்வளோ வந்து கோல் வந்து உற்பத்தி பண்ணுறாங்களோ அதுதான் வந்து அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ். ஓகே, இப்போ கூகுள்னால் நிறைய ஆட்ஸ் காமிச்சு ஆட் மூலமாக எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்ட்டு. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்குமே வந்து ஒரு கோர் பர்பஸ் இருக்கும். இப்போ ரிலையன்ஸ்னால் வந்து அவங்களோட மெயின் பிஸ்னஸ் வந்து ஆயில், க்ரூட் ஆயிலை வந்து சுத்திகரிப்பு பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிரிப்டோ ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து அவுட் சைட் மீம் காயின்ஸ் ஒரு பர்பஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த பர்பஸ்க்குள்ளே அவங்க எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ லேயர் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தீரியம் இருக்குது, சொலானா இருக்குது, ட்ரான் இருக்குது, பினான்ஸ் செயின் இருக்குது, அல்கோராண்ட், சூயி, அந்த மாதிரி ஆப்டோஸ், அந்த மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு காயின்ஸ்லையும் எத்தனை புது அப்ளிகேஷன் உருவாகுது, ஒரு நாளைக்கு எவ்வளோ புது அட்ரஸஸ் கிரியேட் ஆகுது, இந்த டிவிஎல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நெட்வொர்க் மேலே இருக்க காயின்ஸோட மொத்த மதிப்பு என்ன, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லேயர் 1 காயின்ஸ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அபவ் த ரெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு எத்தீரியமில் இருக்க டிவிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 பங்கு கூட யார்கிட்டையும் கிடையாது. ஓகே, ஸோ அதனால தான் அடிக்கடி நான் சொல்கிறேன் எத்தீரியம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. இந்த வருஷம் மீம் காயின்ஸ் எல்லாமே வந்து சொலானாவில் சூப்பராக பண்ணியிருக்கு. ஓகே, அதனால தான் நான் சொல்கிறேன் சொலானா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நிறையா பேர் வந்து ஆர்கானிக்காக, அதாவது சொலானாவோட ஃபவுண்டர் வந்து எதுவுமே ஆட் போடாமல் எதுவுமே பண்ணாமல் சொலானா ஈகோசிஸ்டமில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ், புது ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டன்னில் வந்து டெலிகிராமுக்கான சொந்த காயின். டெலிகிராமில் வந்து நிறையா மினி ஆப்ஸ் வருது. மினி ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் டெலிகிராம் நெட்வொர்க்கோட இன்டெகிரேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா பேக் எண்டில் இந்த கம்ப்யூட்டேஷனுக்கு பே பண்ண இந்த டன் காயின் தேவைப்படும். ஓகே, ஸோ நம்ம இப்படி தான் ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும். ஆவே வந்து 2-3 சைக்கிளாக வந்து தே ஹவ் டிஃபைல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது. கர்வ் அப்படின்னு ஒரு காயின் இருக்குது. கர்வ் வந்து எதுக்குன்னா ஸ்டேபிள் காயின்கான ஒரு டெக்ஸ், அதுக்கப்புறம் யூனிஸ்வாப், இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் யூஸ் கேஸ்க்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது, அந்த யூசேஜில் க்ரோத் இருக்குதா, இவங்களுக்கு யார் காம்படிஷன் அப்படின்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கனாலே ஒரு 80% அனாலிசிஸ் ஓவர். ஸோ இது வந்து ஒரு சைட். இன்னொன்று வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல்ஸ் வந்து லாங் டேர்முக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் டேர்மில் சம்டைம்ஸ் இட் வில் ஒர்க் அவுட், சம்டைம்ஸ் இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஷார்ட் டேர்மில் எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா நரேட்டிவ்ஸ். இப்போதைக்கு என்ன கதை ஓடிட்டு இருக்குது மார்க்கெட்டில், அது வந்து மீம் காயின் நரேட்டிவ் மாதிரி தான். இல்லை படமே பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் வந்து ஒரு லவ் படமாக போயிட்டுருக்கோம், அதுக்கப்புறம் வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் படமாக போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து இந்த பீரியட் மூவிஸ், தங்கலான், கங்குவா, அந்த மாதிரி பீரியட் மூவிஸாக போயிட்டுருக்குது. அதே மாதிரி கிரிப்டோக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு கதை ஓடும். இப்போ ஓடிட்டு இருக்க கதை வந்து பார்த்தீங்கன்னா மீம் காயின் நரேட்டிவ்ஸ் தான். ஸோ மீம் காயின்ஸில் எந்த காயின் நல்லா இருக்குது? இப்போ சில்கைன்னு ஒரு காயின் லான்ச் பண்ணோம் ஜியோடஸில். லாஸ்ட் 2 வீக்ஸ் இட் ஹஸ் டன் ஃபினாமினலி வெல். ஸோ எந்த மீம் காயினில் வந்து கம்யூனிட்டியில் அதிகமாக பேசுகிறாங்க அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம பார்த்தோம் டோஜி காயின் வந்து இந்த ஒரு பீரியடில் நிறைய பேசப்பட்ட ஒரு காயினாக இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ டோஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மீம் காயின். இந்த மீம் காயினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னுக்காக கிரியேட் பண்ணுது. ஸோ பிட்காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர்லாம் போட்டு ஒரு பர்பஸ், இதுதான் பிட்காயினோட பர்பஸ், பியர் டு பியர் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிட்காயினுக்கு வந்து ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜியோட வந்தாங்க. எத்தீரியம் வரப்போ பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஃபார் இன்டர்நெட் அந்த மாதிரி வந்து ஒரு சித்தாந்தத்தோடு வந்தாங்க. மீம் காயின்ஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா பிட்காயின் இதெல்லாம் ரொம்ப சீரியஸான காயினாக இருக்குப்பா, ஒரு ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் லான்ச் பண்ணார் அதோட ஃபவுண்டர். பண்ணிவிட்டு அவர் காணாமல் போயிட்டார். ஓகே, இப்போ அவரே வந்து யாரும் டோஜ் காயின் வாங்காதீங்கன்னு சொல்லி 10 இல்லை ஒரு 6-7 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் மக்கள் நீ போயா, நீ கொஞ்சம் ஓரமாக இருன்னு சொல்லிட்டு மக்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து லாட் ஆஃப் ரிஸ்க் டேக்கர்ஸ் ஆர் தேர். ஓகே, நம்ம வந்து இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயே நடந்தது. போன சைக்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஸ்டாப்னு ஒரு ஸ்டாக்கு ரெடிட்டில் வந்து ஒருத்தர் வந்து இதை நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டாங்க. பிச்சுக்கிட்டு போச்சு அந்த ஸ்டாக்கு. அதை வந்து மீம் ஸ்டாக் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி மீம் அப்படிங்கிற ட்ரெண்ட் வந்து கிரிப்டோக்குள்ளேருந்து தான் வந்துச்சு. இப்போ வந்து மற்ற ட்ரெடிஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் கூட வந்துருச்சு. ஸோ மீம் காயின்ஸ்க்கெல்லாமே வந்து ஒரு யூட்டிலிட்டியே கிடையாது.
ஓகே, இது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு பிளேயிங் கார்ட்ஸ் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக வாங்கணும் விற்கணும்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இது. அப்படி இருக்கப்ப அதை சுற்றி ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகிடுச்சு. எப்படி வந்து இப்போ வந்து விஜய் ரசிகர் மன்றம், அஜித் ரசிகர் மன்றம் அந்த மாதிரி இருக்குல்ல, தெர் இஸ் நோ பர்பஸ், யூ ஆர் நாட் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இட், ஆனால் யூ ஃபீல் பிலாங்கிங் டு தட் கம்யூனிட்டி. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து டோஜ் காயின் கம்யூனிட்டியோட ஒன்றா இருக்கதான் நினைக்கிறாங்க. இலான் மஸ்க் வந்து லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக வந்து ஹி இஸ் பீன் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் திஸ். அண்ட் இலான் மஸ்கோட கேரக்டரே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து கொஞ்சம் ஹி மேக்ஸ் a lot ஆஃப் நியூஸ், ரைட்? அவருக்கு வந்து இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு டூலாக சிக்கிடுச்சு. ஸோ அப்பப்போ வந்து டோஜ் பற்றி அவர் பேசுவார். அவர் எப்பப்பெல்லாம் டோஜ் பற்றி பேசுவாரோ டோஜ் காயின் மேலே போகும். அதுக்கப்புறம் வந்து அவர் வச்சிருக்க நாய்க்குட்டி பேர் என்ன, அவரோட பூனைக்குட்டி பேர் என்ன, அந்தந்த பேர்லெல்லாமும் வந்து மீம் காயின்ஸ் லான்ச் ஆச்சு. இட் இஸ் ஒர்க்கிங் வெரி வெல். நான் நிறைய டைம் என்ன நினச்சேன்னா, இலான் மஸ்க் வந்து அப்பப்போ பேசுவார், அப்புறம் அதை விட்டுட்டு போயிடுவார் நினச்சேன். ஆனால் வந்து மனுஷன் வந்து அப்போ டோஜை பற்றி பேச ஆரம்பிச்சார். இப்போ வரைக்கும் டோஜை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காரு. ஸோ நடுவில் சில ரூமர்ஸ்லாம் வந்துச்சு ட்விட்டரில் வந்து, எக்ஸில் பேசிக்கலி பேமெண்ட்ஸ்க்கு வந்து டோஜ் வந்து யூஸ் ஆக போகுது. நீங்கள் வந்து யாராவது ஒரு போஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் டோஜில் அவருக்கு பேமெண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம எப்படி கூகுள் பே பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி ட்விட்டருக்குள்ளே டோஜ் வச்சு பேமெண்ட்ஸ்லாம் நடக்கும் அப்படின்லாம் வந்து பேச்சுவார்த்தை இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே நடக்கலை இப்போதைக்கு. பட் டோஜ் வந்து இப்போதைக்கு வந்து 2 விஷயம் தான், ஒன்று மீம் காயின், இன்னொன்று இலான் மஸ்க், ரைட்? ஸோ மீம் சீசன் அப்படிங்கிறப்ப டோஜுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்த டோஜ் காயின் எப்படி வந்து பிட்காயின் ஃபஸ்ட்டு வந்த கிரிப்டோ கரன்சியோ, மீம்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு வந்த மீம் காயின் வந்து டோஜ் அப்படிங்கிறதுனால மீம்னு சொன்னாலே மக்களுக்கு முதல்ல நியாயம் வருது டோஜ், அப்புறம் தான் ஷீபா இனு மற்ற எல்லாமே. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இட் ஹஸ் நாட் பர்ஃபார்ம் வெல். ஆனால் இந்த வருஷம் எஸ்பெஷலி ட்ரம்ப் பதவியேற்க போகிறாரு, இலான் மஸ்க்கு வந்து ஒரு அமைச்சரவையில் பதவி அப்படின்னு சொல்கிறப்பயே டோஜோட விலை ஏற ஆரம்பிச்சிச்சு. எப்போ வந்து இலான் மஸ்க் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்போ இன்னுமே மேலே போச்சு. ஏன்னா கண்டிப்பாக இது வந்து இலான் மஸ்க் இதோட விட போகிறதில்ல. ஹி ஹாஸ் ட்விட்டர் விச் ஹி ஓன்ஸ். ஸோ கண்டிப்பாக அப்பப்போ டோஜோட ரெஃபரன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். எப்பப்பெல்லாம் டோஜோட போஸ்ட் அவர் போடுறாரோ கண்டிப்பாக வந்து இன்னொரு 10 லட்சம் பேர் அதை பார்க்க போகிறாங்க புதுசாக. ஸோ இது மூலமாக வந்து நிறைய பேர் கிரிப்டோக்கு உள்ளே வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அவங்க வாங்குற முதல் காயின் டோஜ் காயின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் வந்து டோஜ் வந்து நீங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் சொல்லிங்க நம்ம ஃபெப் வரைக்கும் நம்ம வந்து ஒரு சேஃப், இது வந்து ஒரு புல் ரன்க்கான ஒரு பீரியடாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த ஒரு புல் ரன்னை ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோட அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம்? முதல் விஷயம் வந்து சொல்லலை, நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியே வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஒரு பார்ட் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கா காயின், ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின், எத்தீரியம், சொலானா, டன், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு அந்த ப்ரோட்டோக்காலில் எவ்வளோ ஃபீஸ் பே ஆகுது. ஓகே, இப்போ ஒரு இடத்துல ஒரு ஃபீஸ் பே பண்ணாலே மக்களை வந்து ஒரு யூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து, ஏன்னா சும்மா வந்து யாரும் போய் 2 ரூபா போட மாட்டாங்க. ஒரு ஃபீ பே பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு யூஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு ப்ரோட்டோக்காலும் எவ்வளோ ஃபீஸ்லாம் கலெக்ட் பண்ணி இதெல்லாம் வச்சு பார்த்து நம்ம இந்த ஆவே இந்த மாதிரி ஒரு செட் வச்சுக்கலாம். ஓகே, இன்னொரு சைடில் நரேட்டிவ், இன்றைக்கி எது வந்து நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குதோ அதை போயிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து, ஆனால் இது வந்து சின்ன, ஏன்னா இது வந்து ஹை ரிஸ்க். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப காசு போடக்கூடாது. குறைஞ்ச காசில் நரேட்டிவ்ஸ் வந்து நீங்கள் சேஸ் பண்ணலாம். ஓகே, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பிட்காயினில் வந்து ஒரு 50%, ஒரு எத்தீரியமில் வந்து ஒரு 10%, மிச்சம் இருக்குது இந்த டன், சொலானா இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸில் ஒரு 20%, கிட்டத்தட்ட 80% வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு மிச்சம் ஒரு 20% வந்து புதுசாக லான்ச் ஆகிற காயின்ஸு, இந்த வாரம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்க காயின்ஸ். ஏன்னா வந்து ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ணிருக்க காயின் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் கிட்டத்தட்ட வந்து டாப் 100ல் பார்த்தீங்கன்னா 80-90 காயின் வந்து கிட்டத்தட்ட இந்த சைக்கிளில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எல்லாமே 50%க்கு மேலே லாஸ்ட் 2-3 மந்த்ஸில் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ நம்ம வந்து ரொம்ப சூஸியாக கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, எதில் போட்டாலும் காசு வர மாதிரி தான் இருக்குது. புல் ரன்ல அப்படி தான் இருக்கும். பேர் மார்க்கெட்டில் நல்ல ப்ராஜெக்ட்ஸுமே வந்து 70-80% இவ்வளோ தான் போகுது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எப்போ பேர் மார்க்கெட் ஆரம்பிக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அண்ட் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட தேவையில்லை, பேராசை வேணாம். ஓகே, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எப்போ வந்து ஒரு மார்க்கெட் ஒரு 20-30% கரெக்ட் ஆகுதோ அப்போலேருந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, இப்போ நம்ம ஆல்ட் காயின்ஸோட புல் ரன் அது வந்து அதோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்கு? குறிப்பாக எக்ஸாக்டாக மக்கள் இந்த கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ஆல்ட் சீசன் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ட்டு. ஆல்ட் சீசன்னா என்னென்னா, ஒரு 100 காயின்ஸ் இருக்குது, 100 காயினில் ஒரு 75 காயின் பிட்காயினோட அவுட் பர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ பிட்காயின் வந்து 50% பண்ணியிருக்கு அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1 மந்த்தில் 75 காயின் 50%க்கு மேலே பர்ஃபார்ம் எப்போ பண்ணுதோ அதை வந்து நம்ம ஆல்ட் சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறோம். ஸோ இதுக்கான அண்டர்லைங் ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் ரொட்டேஷன். பிட்காயின் இவ்வளோ தூரம் வந்துருச்சு, அடுத்து இந்த காயின்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இங்கே இருக்க கொஞ்சம் பிட்காயினை கொஞ்சம் விற்று அந்த காசை தூக்கி ஆல்ட் காயின்ஸ் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஆல்ட் காயின்ஸ் வந்து கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் அந்த காயின்ஸ்லாம் எடுத்து மீம் காயின்ஸில் போடுவாங்க. இதுதான் போன சைக்கிளில் நடந்தது. இந்த டைமில் லைக் ஐ செட் மீம் காயின்ஸ் ஆர் லீடிங். ஓகே, ஆனால் மீம் காயின்ஸ்லையுமே வந்து யாருமே வந்து ஒரு 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் இந்த பெப்பே பாங்க்லாம் வச்சுக்கணுங்கிற
ஆசைலாம் கிடையாது. இப்போ மேலே போயிட்டு இருக்குது, அதனால வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறப்ப அந்த காசை வச்சுட்டு கிரிப்டோ விட்டு வெளில போகாது. புல் ரன் போயிட்டு இருக்க வரைக்கும் யாருமே வந்து காசை வெளில எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஓகே, உள்ளுக்குள்ளேயே ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நல்லா மேலே போச்சா, இப்போ ரிப்பில் விற்றுருவோம், அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இதில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொட்டேஷன் நடக்கிறப்ப தான் வந்து ஆல் சீசன் சூப்பராக போகும். பிட்காயின் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஆல் சீசன் நடக்கல. ஆல் காயின்ஸ் மேலே போயிருக்கு. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஆர்பிட்ரம், ஆப்டிமிஸ் எல்லாம் 40% விழுந்துருந்துச்சு. அடாவும் 40% விழுந்திருக்கு. ஆனால் அடாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 2-3 மந்த்ஸில் வந்து 100% மேலே பர்ஃபார்மன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து எல்லா காயின்ஸுமே வந்து அவுட் பர்ஃபார்ம். ஆனால் நம்ம டெக்னிக்கல் டெஃபினேஷன் வந்து என்ன, 75% ஆஃப் த காயின்ஸ் பிட்காயினோட அவுட் பர்ஃபார்ம் பண்ணணும்ட்டு அது இன்னும் நடக்கலை. பட் அது கூடிய விரைவில் நடக்கும். சார், நம்ம ரிப்பிள் காயின் பற்றி சொல்லியிருந்தீங்க, நம்ம அதை பற்றியும் பார்த்தோம். இப்போ கடந்த சில தினங்களாக அது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம். என்ன ரீசனுக்காக அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார்? இப்போ ரிப்பிள் வந்து டெத்தர்லாம் தாண்டி இப்போ வந்து டாப் 3ல வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பிட்காயின், எத்தீரியம், 3வது பொசிஷனில் வந்து ரிப்பிள். ரிப்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016-17ல் ரிப்பிள் தான் எல்லாரோட ஃபேவரட் காயினாக இருந்துச்சு. இப்போ எப்படி ஷிபா, இப்போ தான் ஷிபா இனு இதெல்லாம் இருக்குது, அந்த டைமில் ஷிபா இனுலாம் கிடையாது. ஸோ அந்த டைமில் வந்து நல்லா சீப்பான காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பிளாக தான் இருந்துச்சு. ₹1, ₹2 அப்படின்னு போயிட்டு இருந்ததுனால நிறைய பேர் வந்து நிறைய வாங்கினாங்க. அந்த சைக்கிளில் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரிப்பிளுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னென்னா வந்து SEC வந்து அவங்க மேலே கேஸ் போட்டாங்க. இப்போ பிட்காயின், எத்தீரியம்லாம் வந்து இட்ஸ் நாட் ப்ரீ மைன். அப்பப்போ புதுசாக மைன் ஆகி புதுசாக சப்ளைக்குள்ளே வருது இல்லை. ரிப்பிள் வந்து 100% ப்ரீ மைன். ஏற்கனவே வந்து இப்போ பிட்காயினுக்கு வந்து 21 மில்லியன் சப்ளை, ரிப்பிளுக்கு வந்து 100 பில்லியன் சப்ளை, 100 பில்லியன் காயின்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து ஒரு காயினோட விலை அந்த அளவுக்கு சீப்பாக இருந்துச்சு. ஸோ அதோட ஃபவுண்டர்ஸ் ஒரு 3 பேர் வந்து மாதம் வந்து தேவர் செல்லிங் ஒரு 50 கோடி 100 கோடிக்கு வந்து ரிப்பிளில் மார்க்கெட்டில் வித்துக்கிட்டே இருந்தாங்க. இது மாதிரி வித்தது வந்து சட்டப்படி தப்பு அப்படின்னு ஒரு கேஸ் போச்சு. அந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இடத்துல போய் முடிஞ்சது. இவங்க அந்த ஃபைன்லாம் பே பண்ணி செட்டில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நியூஸே இல்லாமல் இருந்துச்சு. ரிப்பிளுக்கு வந்து இன்னொரு முகமும் இருக்குது. அவங்க வந்து கவர்மெண்ட்ஸ்க்கு, பேங்க்ஸ்க்குலாம் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணி தந்தாங்க, கிராஸ் பார்டர் ட்ரான்ஸ்ஃபருக்கு. இப்போ இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு காசு அனுப்பணும், இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு காசு அனுப்பணும் அப்படின்னா இப்போ ஆக்சிஸ் பேங்க்கே நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு, எஸ் பேங்க், இந்த மாதிரி 2-3 இந்தியன் பேங்க்ஸ் கூட வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனால் ஃபன்னி பார்ட் வந்து என்னென்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே வந்து ரிப்பிள் டோக்கனை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நான் எப்படி ரிப்பிள் பார்க்குறேன்னா ரிப்பிளே வந்து ஒரு மீம் காயினாக தான் பார்க்குறேன். அண்ட் எப்பப்பெல்லாம் ரிப்பிள் நல்லா பண்ணுதோ ஸ்டெல்லாரும் சூப்பராக பண்ணும். ஸ்டெல்லார் வந்து இது வந்து XRP கோடு, இது வந்து XLM. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட டேக் பேஸ் பண்ண காயின்ஸு. இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஃபவுண்டிங் டீம் கூட வந்து காமனான ஃபவுண்டிங் டீம். ஸோ இதுக்கு பர்டிகுலர் ரீசன்லாம் இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த இதில் 100 காயினில் வந்து 80 காயின் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. எந்த காயின்லாம் மிச்சம் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு பார்த்தா ரிப்பிள் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ அதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ போன வாரம் அதுக்கு முன்னாடி கர்னாடோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து எந்த ப்ராஜெக்ட்டில் போட்டிருந்தீங்கனாலும் லாஸ்ட் 1 இயரில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கேரண்டிடாக கிடைக்கணுங்கிற மாதிரி இது வரைக்கும் இந்த 4 பேர் கிடச்சிருச்சா, இந்தாங்க ரிப்பிள் போட்டவங்களுக்கு இந்த வாரம் ரிப்பிளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த மாதிரி தான் இருக்குது. தெர் இஸ் நோ ஃபண்டமெண்டல் ரீசன். சரி, இப்போ நம்ம பார்த்துருந்தோம் இந்த 100K அந்த மாதிரியான ஒரு லெவல் வரும்போது நிறைய பேர் அங்கே செல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிட்டு அந்த டைமில் நம்ம 100K ரீச் ஆகலை. ஒருவேளை 100K வந்துருச்சு, ஒருத்தவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, அப்போது சேல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது ரைட்டான டெசிஷனாக இருக்குமா? நான் வந்து அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா 98K இருக்குது. ஓகே, 100K 98K 2% தான் டிஃப்ரென்ஸ். யாருமே வந்து இந்த 95 90 வாங்கியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி தான் வாங்கியிருப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு வந்து 98K விற்றாலும் 100K விற்றாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. விற்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்பயே கூட விற்றுக்கலாம். 100K தான் விற்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஜென்ரலாக வந்து 100K விற்கக்கூடாது. ஓகே, விற்கணும்னு டிசைட் பண்ணிங்கன்னா ஒரு 99 இல்லை 98.5 விற்றுருங்க. ஏன்னா 100K வரப்போ நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் விற்கணும்னு ரெடி பண்ணிருப்பாங்க. எப்படின்னா வந்து நம்ம காலைல 6 மணிக்கு போய் க்யூவில் நிற்கலாம்னு நினைப்போம். ஆனால் வந்து சில பேர் 5:30 மணிக்கே வந்துடுவாங்க. ஸோ அப்போ நம்ம 5 மணிக்கு போகணும், அந்த கணக்கு தான் இது. ஸோ மக்கள் எங்கே அதிகமாக விற்க போகிறாங்களோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே விற்கிறது தான் வந்து ரொம்ப பெஸ்ட். நீங்கள் லாஸ்ட்டு அந்த 99.99 விற்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து அவார்டு யாரும் கொடுக்க போகிறது இல்லை. அது வந்து ஹை ரிஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 99.99 வரல, 99.98 தான் வந்துச்சு. விற்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நிறைய பேர் ஏன் விற்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் 99K விற்று நான் வந்து 93K திருப்பி வாங்கிக்க போகிறேன். அந்த $5,000 அந்த ஒரு 5%க்காக தான் வந்து விற்கணும்னு நினைக்கிறாங்க. யாரும் வந்து விற்றுட்டு மொத்தமாக வெளில போகணும்னு நினைக்கல. நான் 19K விற்றுட்டு 92K வாங்கிப்பேன், வாங்கினேன்னா நான் 5,000 ப்ராஃபிட் ப்ளஸ் என்கிட்ட பிட்காயினும் அதே பிட்காயின் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நிறைய பேரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து என்னென்னா, ஒரு 10-20% சான்ஸ் வந்து என்னென்னா அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கலாம். நீங்கள் 99K விற்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அது 105, 110, 115 போயிடலாம். அப்போ என்ன ஆகும், நீங்கள் 99K விற்றவங்க திருப்பி போய் இந்த 115K போய் வாங்குவாங்க. ஏன்னா மார்க்கெட்டை டைம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் ஆப்போசிட் 92K திருப்பி வருது. நீங்கள் 99K விற்றுறீங்க, 92K வருது. ஓகே, அப்போ நீங்கள் வாங்குவீங்களான்னு பார்த்தா ஐயோ 92K வந்துருச்சு, இன்னொரு 10% விழுந்துச்சுன்னா, இன்னொரு 10% விழுந்துச்சுன்னா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்.
88K 85K அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஆனால் அது இப்போ எப்படி வந்து பிட்காயின் $17,000 வந்தப்போ இது கண்டிப்பாக $12,000 வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோஸ் 12K நெக்ஸ்ட் டார்கெட் 12K அப்படின்ட்டு. ஆனால் 12K வரவே இல்லை. 12Kல வாங்காதவங்க 12K வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தவங்க கொஞ்சம் பேர் இன்னுமே வெயிட் பண்ணிருக்காங்க. ஓகே, அது வந்து 20K 40K 50K 60K 70K 80K 90K 100K வந்துருச்சு. ஆனால் வந்து அந்த டிப்பில் வாங்கணும்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க, ஏன்னா அவங்க 20Kல விற்றுருப்பாங்க. 20Kல விற்றுட்டு 12Kல வாங்கணுன்ட்டு. இப்போ 20Kல விற்றவங்களுக்கு 90Kல அதே பிட்காயினை வாங்கணும்னா ஒரே வயிற்றுச்சலாக இருக்கும். அதனால் வாங்க முடியாது. புதுசான ஆள் கூட வாங்கிடலாம். ஓகே, நான் 20Kல விற்றவங்களால பிட்காயின் வாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ட்ரேடிங் வந்து சில பேருக்கு தான் வந்து செட் ஆகும், நிறைய பேருக்கு செட் ஆகாது. நம்ம வந்து எமோஷனல் பீப்புள், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கேம்ஸை விட்டுட்டு ஓரளவுக்கு நல்ல டாப் போகிறப்ப நீங்கள் எப்படி எஸ்ஐபி பண்ணுறோமோ, எஸ்ஐபி வந்து காசை உள்ளே போடுற விஷயம், அதே மாதிரி SWPன்னு ஒன்று இருக்குது. ஒரு 10% வந்து வாரம் விற்றுக்கிட்டே வாங்க. இப்போ வந்து 1 லட்ச ரூபா இருக்குன்னா ஒரு 10,000 இந்த வாரம் வைங்க, அடுத்த வாரம் ஒரு 10,000 வைங்க, அதுக்கு அடுத்த வாரம் 10,000 வைங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேஸ்டு மேனரில் நீங்கள் போட்ட காசை வெளில எடுக்கலாம். அண்ட் எப்போவுமே வந்து இந்த லாஸ்ட் மொத்தத்தையும் வித்துறாதீங்க. ஒரு 20-30% வந்து யூ ஸ்டே இன்வெஸ்டட். ஒருவேளை பிட்காயின் அதுக்கு மேலே இன்னும் மேலே போச்சுன்னா அடுத்த சைக்கிளுக்கு அது வந்து ஒரு மூலமாக ஒரு கேபிட்டலாக இருந்துட்டு போகுது. ஓகே, நீங்கள் போட்ட காசை எடுத்துட்டீங்க, அதுக்கு மேலே கொஞ்சம் ப்ராஃபிட்டையும் வெளில எடுத்துட்டீங்க, கொஞ்சம் காசை வந்து எப்பயுமே போட்டு வைங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சார், இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இப்போ கிரிப்டோ கரன்சி வேர்ல்டு நடந்துட்டு இருக்க கரண்ட் விஷயங்களை பற்றி நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னும் இதை பற்றி நாங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்கமிங் எபிசோட சந்திக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நேர்களே, கிரிப்டோ ஹேப்பனிங்ஸ் கரண்ட்டாக என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறையவே பார்த்துருந்தோம். கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வரும் வாரங்களில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.